பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், அதனுடைய 3-4 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூடியிருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. Revelation chapter 21 verse 3 and 4. And I heard a loud voice from the throne saying, Look, God's dwelling place is now among the people, and he will dwell with them. They will be his people, and God himself will be them and be their God. He will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the old order of things has passed away. Amen. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. Praise the Lord. கர்த்தருடைய வருகையின் நாளிலே நாம் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளில் இருந்து ஹல்லேலூயா, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்? முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். Praise the Lord. அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்த பிறகு இனி துக்கப்படவோ வருத்தப்படவோ எந்த அவசியம் இல்லை. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறதோ, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனுடைய 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த பூமியிலே நம்ம வாழும்போது கூட நம்மோடு கூட தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதா? அதாவது தேவ பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்படி அவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், எப்போது நம்முடனே கூட வாசமாய் இருக்கும்படி. அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நம்ம எப்போது இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. திரியேக தேவனுடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு கூட இருக்கும். மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். எப்போது நம்மோடு கூட தேவன் வாசமாயிருக்கிறாரா? இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வாசிக்கிறோம். எப்படி அவர் நம்மிடத்தில் வாசமாயிருப்பார்? அவர் கதவை தட்டும் போது நம்ம திறக்கணும். ஸ்தோத்திரம். இருதயமாகி கதவை இயேசப்பா இன்றைக்கு தட்டி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இயேசப்பாவுக்காக தங்களுடைய இருதயத்தை திறக்கிறார்களோ, இருதயத்தில் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்கிறார்களோ, அவர்களோடு கூட தேவன் வாசமாயிருப்பார். தேவன் தாமே அவர்களை வழிநடத்துவார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். இன்றைக்கு நம்ம பூமியிலே சொல்லுவோம், நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இல்லாவிட்டா என்னுடைய ஹஸ்பண்ட் இவங்க, என்னுடைய பிள்ளைங்க இவங்க, நம்ம அப்படியே ஒரு லேபிள் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள். ஆமாம், இன்றைக்கு கூட இந்த பூமியிலே வாழும்போது நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனம். அதை 95ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தர் உண்மையாக நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் நாம் உண்மையாக அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையிலே போகணும். ஸ்தோத்திரம். அவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். அவன் இந்த நாட்களிலே அந்த உணர்வு எப்போது நமக்குள்ளே இருக்கணும். நம்ம தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய சித்தப்படி நம்ம வாழ வேண்டியவர்கள் அல்ல, நாம் அவருடைய ஜனம். ஸ்தோத்திரம். ஆமே. தேவன்
தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்போது நம்மோடு கூடவே இருக்கும்படி வாஞ்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதற்கு இடம் கொடுக்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். யாக்கோபு போன இடத்துல எல்லாம் தேவன் அவரோடு கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். அது போல நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவருடைய சித்தத்தை செய்வோமாக. கர்த்தரை போதும் எல்லா காலங்களிலும் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அமனின் நதிகளை கடக்கும் போது அவை உண்மையில் புரளுவதில்லை. நீங்கள் அக்கினியின் மேல் நடந்தால் வேகாதிருப்பார். அக்கினின் ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் தண்ணீரானாலும் நதியானாலும் பெருவெள்ளமானாலும் அக்கினியானாலும் சிங்க கெவியானாலும் ஸ்தோத்திரம் அவை எந்த சிறைச்சாலையானாலும் எந்த போராட்டங்களானாலும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, வருத்தம் இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத, அலறுதல் இல்லாத, அழுகை இல்லாத ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்தோடு கூட நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே போகணும். நம்முடைய ரட்சகர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை நம்பிக்கையோடு காணப்படுவோமாக. தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக ஸ்தோத்திர தெய்வ பிரசன்னத்தில் தங்கியிருப்போமாக. இந்த வசனத்தினுடைய கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் எங்களோடு இடைப்பட்டீரே அப்பா. ஒவ்வொரு நாள் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் நீர் எங்களோடு கூட வாசமா இருக்கோம். நாங்கள் உங்களுடைய பிரசனத்தில் தாங்கியிருக்கோம் அப்பா. கிருபை செய்யுங்க. எங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த பரலோக சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you.